இன்றைக்கி ஈஸி சமையல் ஃபார் யூவில் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவை கட் பண்ணி வேக போட்டிருக்கேன். இதை குக்கரில் ஏன் போட மாட்டோம்னாக்கா ரொம்ப மேஷ் ஆகிடும். தட் ஒன்ட் பி குட் ஃபார் ஃப்ரையிங். ஸோ வி வில் டூ இட் அண்ட் see. இப்போ நம்ம வேக போட்ட சக்கரவள்ளி கிழங்க ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த மாதிரி வேக வச்சுட்டு டைஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஒரு கத்தியில் இப்படி எடுத்தால் அது ஆக்சுவலாக இந்த மாதிரி வரணும். ஸோ இதுதான், இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். ரொம்ப ஸ்குவிஷியாகவும் போயிடக்கூடாது. அதுக்காக தான் பேனில் போட்டு நம்ம வேக வச்சுக்கிறோம். ஸோ தட் we can see the amount of time it takes to boil and also எந்த பதத்தில் நம்ம எடுக்கணுங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நம்ம கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு பேனில். அதுக்கப்புறம் சீசனிங்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். லைக் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். ஆனால் என்னென்னா நம்ம இப்போது காலேஜிலலாம் ப்ராஜெக்ட் கொடுத்தாக்க ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுக்கிற மாதிரி சில ஆத்தர்ஸோட புக் ஓ வா திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி இது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ கடுகு நல்லா வெடிச்சாச்சு. உளுத்தம்பருப்பெல்லாம் கலர் மாறிடுச்சு. சீசனிங் சால்ட் அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, பாயில்டு ஸ்வீட் பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிட்டு போகிறோம். இது எல்லாத்தையும் ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம். ஒரு 1 minute அப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரை ஆயிண்டு வர ஒரு பொசிஷன் ஸ்டேஜ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சோண்டு இதுக்கு சால்ட் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காரத்துக்காக கொஞ்சோண்டு சாம்பார் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். யூ கேன் ஆட் சில்லி பவுடர் ஆல்சோ, பட் திஸ் டசன்ட் நீட் எனி மசாலா ஆஸ் சச். ஆனால் நம்ம என்ன காரம் ஆட் பண்ணினாலும் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு இருக்கிற அந்த நேச்சுரல் ஸ்வீட்னஸ் அதில் எவ்ரி பைட்டில் இருந்துன்னு தான் இருக்கும். பட் அந்த ஸ்வீட்னஸ், இந்த காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்றச்சு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ we will saute this for another 2 minutes and then it will be ready to serve. I'll show you how it is. ஒரு 2 minutes அதை இன்னும் பரட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை இஸ் ரெடி டு பி சர்வ்ட்.